வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முருகரோட தரிசனம் தான் வந்து பெறலாம். வாங்க என்னோட வாங்க, நீங்களும் வந்து கண்டிப்பாக முருகரோட தரிசனம் வந்து பெற்று பயனடையலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நீங்களும் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து கண்டிப்பாக முருகனோட அனுகிரகம் அருளால் வந்து முருகனோட தரிசனம் வந்து பெறலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் முன்னையே வந்து சொல்லியிருக்கோம். இந்த கோவில் பற்றின எல்லா இதுவும் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அதை பற்றின வீடியோஸ் டவுட் வந்து கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்கட்டுகள் வழியாக வந்து நம்ம மலை ஏறி மேலே போனோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே தான் வந்து நம்ம வந்திருந்தோம். செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டங்கள் வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. அத்தனை கூட்டத்தையே கடந்து நம்ம வந்து போனதே லேட்டு. ஆனால் என்ன ஒரு சாமிக்கு நமக்கு ஒரு இதாக என்னன்னு தெரியலை. நம்ம போனதே லேட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் பூஜை வந்து ஆகலை, அதாவது அலங்காரம் வந்து ஆகலை, அபிஷேகம்லாம் எதுவுமே ஆகலை. நம்ம போய் உள்ளே என்ட்ரானோடனேயுமே வந்து அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன நேரம் இன்றைக்கி வந்து கரெக்டாக நான் கூட பூஜை ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி போனேன். ஆனால் அபிஷேகமே நான் போனதுக்கப்புறம் தான் வந்து ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாராவது பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு வாங்க. தைப்பூசம் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். ஏகப்பட்ட மக்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து டியூஸ்டே அப்படின்னா வருவாங்க. காலையில் 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8:30 9 o'clock பார்த்தீங்க அப்படின்னா முதற்கால பூஜை வந்து நடக்கும். மதியம் 1 மணிக்கு வந்து 2ஆம் கால பூஜை நடக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து இது நடக்கும். நீங்களும் வந்து பக்கத்தில் அருகில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். மலை மீது இருக்கக்கூடிய முருகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் சரௌண்டிங்கில் இங்கே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து அர்த்தநாதீஸ்வரர், அதாவது திருச்செங்கோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து முருகர் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார். அழகாக இருக்கும். அங்கேயும் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். அது என்ஜாய் பண்ணுறது இல்லாத கடவுளோட தரிசனத்தையும் பெற்றுவாங்க. இந்த மலை வழியாக ஏறணும் அப்படின்னா மேலே வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம். இது வழியாக இறங்கி போகிறது திருவிழா டைமெல்லாம் வந்து இதில் தான் வந்து இறங்குறதுக்கான அதாவது வழி வந்து விடுவாங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் கொடுங்க. இன்னும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு டியூஸ்டே சூப்பரான வீடியோவோடு வந்து நான் சந்திக்கிறேன். இந்த மலை மீது இருக்கக்கூடிய முருகர் வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வடிவேலவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து மலையை விட்டு இறங்கியாச்சு. இறங்கிட்டு வீட்டுக்கு போய் தான் இனிமேல் தான் வந்து நம்ம சாப்பிடணும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை, டேக் கேர்.